ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க மயு. அக்டோபர் 26ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி வரைக்குமான வீக்லி ப்ரெடிக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட மயு டிவைன் லைட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னுடைய இனிமையான நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாரம் வெற்றி வாகை சூடும் வாரம் அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயம் உங்களுக்கு ரெஸ்ட் கண்டிப்பா தேவைன்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொது காரியங்கள்ல ஈடுபடுறது, அதுல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுன்னு இந்த வாரம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் வேலை நேரத்துல வேலை, ஓய்வு நேரத்துல ஓய்வு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே டைம் ஷெட்யூல் போட்டு வேலை செய்யுங்க. ஏதேனும் பழைய மனஸ்தாபம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த வாரம் அது சமரசமாகும் வாரமாக இருக்கும். உங்களை முதல்ல நீங்க நம்புங்க, அப்பதான் மத்தவங்க உங்களை நம்புவாங்க. சோ நம்பிக்கை ரொம்பவே முக்கியம். வேலை செய்யும் இடத்துல சின்ன சின்ன விஷயங்களுக்கு அனுசரிச்சு போறதும் விட்டு கொடுத்து போறதும் ரொம்பவே நல்லது. அதுதான் உங்களுக்கு பலம் அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்தே அதுதான். இந்த வாரம் பெண் தெய்வ வழிபாடு செய்யும் வாரமாக அமையும். உங்க வீட்டுல பெண் தெய்வ வழிபாடு செய்வது வழக்கம் அப்படின்னா அதை இந்த வாரம் செய்யறது ரொம்பவே சிறப்பா இருக்கும். இல்லைங்க எங்க வீட்டுல எல்லாம் அந்த வழக்கம் கிடையாது அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு, அதாவது அம்மாவோ மனைவியோ தங்கையோ அக்காவோ அல்லது குழந்தைகளோ இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. அவங்க சந்தோஷப்படும் பொழுது அந்த சந்தோஷம் உங்களுக்கு ரெட்டிப்பா அமையும் அப்படின்றது ரொம்பவே உறுதி. மேலும் நீங்க உங்க எமோஷனலை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஏதாவது சமரச பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட போறீங்க அப்படின்னா வயசுல பெரியவங்கள கூட அழைச்சிட்டு போறது ரொம்பவே நல்லது. நீங்க உங்களை பலசாலியா நினைச்சு எதுவும் செய்ய முயற்சிக்காதீங்க. செல்ல பிராணிகள் கிட்ட எந்த அளவு அன்பா அக்கறையா இருக்கீங்களோ அதே அளவு கவனமாவும் இருக்கிறது ரொம்பவே அவசியம். மேலும் முன்பின் அறிமுகம் இல்லாத மனிதர்கள் யாராவது ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை வாங்காதீங்க. முக்கியமா சாப்பிடாதீங்க. இந்த வாரம் எமோஷனலை கண்ட்ரோலா வச்சுக்கோங்க. வாழ்க்கை வளமாகும். இந்த வாரம் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நீங்க தெளிவான மனநிலையில எடுக்கும் முடிவுகளும் செய்யும் காரியங்களும் மகத்தான வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சின்னதா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. நம்ம மயு டிவைன் லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இந்த வாரம் ஃபேரி உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கலாம். உங்க கனவுகளை யாரிடமும் சொல்லாதீங்க. உங்க கனவுகளுக்கு நீங்க தான் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றாங்க. கனவுகள் மூலம் உங்களுக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு ஆலோசனை செய்யுங்க. ஆனா அதே சமயம் அதை யார்கிட்டையும் வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ரொம்ப நாளா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சு சொல்லாம உள்ளுக்குள்ளேயே மறைச்சு வச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னா இந்த வாரம் அதை சொல்லிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இனியும் மறைச்சு வைக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உங்க மனசு எவ்வளவு தூய்மையா இருக்குதோ அந்த அளவு உங்களின் கேள்விகளுக்கான பதில்கள் உங்க மனசுல இருந்தே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஏதாவது மனசுக்குள்ள மறைச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அத எந்த தயக்கமும் இல்லாம வெளியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாரம் ஃபேரி உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா, சென்ற வாரமோ அல்லது கொஞ்ச நாள் முன்னாடியோ ஏதாவது ஒண்ணு தொலைஞ்சு போயிருந்தா இந்த வாரம் அது கிடைக்கும்னு சொல்றாங்க. கிடைச்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம மயு டிவைன் லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ எல்லோருக்கும் இந்த வாரம் வெற்றிகரமான வாரமாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல தொடர்ந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மயு. நன்றி, வணக்கம்.